மூணு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. நான் வந்து இது ஒரு 2 கிலோ அரிசிக்கு பிரியாணி அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். 2 அப்புறம் இந்த இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு கொஞ்சம் மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு பெரிய ஸ்பூனில் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா நிறைய 1 ஸ்பூன் ஜீரகம், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் சோம்பு, அதே இதில் 1 ஸ்பூன் மிளகு, அந்த இதோடு சேர்த்து நம்ம ஒரு நல்ல முழுசாக உள்ள ஒரு பெரிய ஸ்டார் பூ வந்து 3 பூ வச்சுக்குவோம். 3லேருந்து ஒரு 4 முடிய வச்சுக்கிறலாம். எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குன்னா நான் ஒரு 4 இது வச்சுக்கிறேன். இந்த பூ வச்சுல கல்பாசின்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் ஒரு சும்மா இப்படி பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு உள்ள இது. ஒரு நல்ல தாராளமாக ஒரு 10-15 ஏலக்காய், இல்லையே 1 ஸ்பூன் கிராம்பு. இதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய தேவையான அளவுக்கு நல்லா பாருங்கள் பட்டை இப்படி நல்ல சுருளாக நல்ல பேப்பர் மாதிரி இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பட்டை வாங்குங்க. கனமாக வாங்க வேண்டாம், அது தாளிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இது அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இது இன்னும் கூட நிறையா வச்சுக்கிறலாம் வேணும்னு. இவ்வளோதான். இதை ஃபுல்லாகவே நம்ம வறுத்துட்டு நம்ம அரைச்சிருவோம். இது இப்போ நம்ம பிரியாணிக்கு இந்த எல்லாம் வறுத்துருவோம். வந்து இந்த லீஃப் போட்டுக்குவோம். ஆயில் இல்லாமல் தான் நம்ம வறுக்க போகிறோம். இதையும் மிளகாயவும் போட்டுக்குருவோம். கொஞ்சம் மிக்சியில் அரைகிற அளவுக்கு இது இந்த இப்போ நம்ம அரைச்சி இப்போ பவுடருக்கு இவ்வளோ அளவு சொல்லியிருக்க பாருங்கள். இது வந்து நம்ம 2 கிலோ பிரியாணி செய்கிற அளவுக்கு நம்ம இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இந்த மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுக்கிறலாம். இதுதான் பிரியாணி மசாலாவுக்கு உள்ளது. நான் ரெடிமேடாக நம்ம இப்போ விசேஷங்கள்லாம் வர்றதுனால நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்குள்ளே தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த லேசாக சூடாகட்டும். இந்த பிரியாணி மசாலாவை தனியாகவும் நம்ம இப்படி செஞ்சு பவுடராக்கி தனியாகவும் வச்சுக்கிறலாம். நம்ம வந்து கிரேவியாகவும் பண்ணி நம்ம எல்லாம் போட்டு கிரேவியாகவும் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, குருமாவுக்கு கூட எடுத்து போட்டுக்கிறலாம். பாருங்கள், இது லேசாக நம்மளுக்கு வறுக்கிற அளவு சூடாக கொஞ்சம் நல்லா நம்ம வந்து மிக்சியில் போடுற அளவுக்கு நம்மளுக்கு வறுத்தா இது போதும். மற்ற எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டுருவோம். இப்போ வந்து எல்லாருமே என்ன சமைக்கணும் என்ன வேணும்னு கேட்டால் உடனே சொல்கிறது வந்து பிரியாணி தான் கேட்பாங்க. அதனால் இந்த பிரியாணி மிக்ஸு வந்து நீங்கள் ரெடியாக நீங்கள் வீட்டில் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம வந்து சாதத்தை மட்டும் நம்ம இது பண்ணிவிட்டு என்ன வேணுமோ அது மட்டனோ சிக்கனோ அது கொஞ்சம் அந்த மசாலா போட்டு வேக வச்சுட்டு பிரியாணி எப்பயும் பண்ணுற மாதிரி ஈஸியாக இது பண்ணிக்கலாம். நம்ம ஓயாமல் அரைச்சி நம்ம பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், லேசாக அந்த வெடிச்சா போதும். பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். இதோட போதும், ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து கொஞ்சம் காஞ்சிக்கிட்டோம், நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்புறம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இந்த அளவு தான் பிரியாணி மிக்ஸு நீங்கள் எப்போயுமே பண்ணி நீங்கள் வீட்டில் ரெடியாக வச்சுக்கிறலாம். எப்போ பிரியாணி பண்ணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பிரியாணி ரெடி மிக்ஸாகவே நான் உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன். நம்ம இந்த பவுடர் வந்து எல்லாத்தையும் வறுத்தோம்ல அதெல்லாம் அரைச்சாச்சு. இதுதான் பிரியாணி மசாலா. இது நம்ம தனியாகவும் நம்ம செஞ்சு வச்சுக்கிறலாம், அப்பப்போ போட்டுக்கிறலாம். இது நம்ம வந்து இப்போ ரெடி மிக்ஸுக்காக நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம போட்டு இது தனியாக ஒரு கண்டெய்னரில் கூட நம்ம மூடி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் இது பண்ணிக்கிறலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம்.